வணக்கம் நேயர்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி பம்பு டிசி பம்ப் போட்டிருந்தாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஏசி பம்ப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி 400 ஹவர்ஸ் ரெண்டு பேனல் போட்டு நமக்கு டிசி பம்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஏசி பம்ப் பண்ணி கொடுத்து கஸ்டமைஸ் ஏசி பம்ப். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பேனல் ரன் ஆகும். இப்போ நமக்கு வந்து 540 அவைலபிள் இருக்கு. 400 வந்து அவைலபிள் இல்லை. அதனால நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் 545 பேனல் வாட்ஸ் 545 வாட்ஸ் போட்டு பைபேசியல் பேனல் போட்டு நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா 1 HP கிட்டத்தட்ட 3 ஏக்கர் வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை பிரதேசம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இபி கரண்ட் வந்து 110 வோல்ட்டுக்கு மேலே ஏறாதுங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம சோலார் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிரைவ் வச்சு நம்ம வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். சிங்கிள் டிரைவ் வந்து ஏசியை கன்வர்ஷன் பண்ணி டிசி வந்து ஏசியை கன்வர்ஷன் பண்ணி ஸோ நமக்கு வந்து மோட்டர் கொடுக்குது, ஏசி சப்ளை போகுது. ஸோ இந்த ஏசி மோட்டரில் 2 இன்ச் டெலிவரி நமக்கு அவுட்புட் கொடுக்குது. ஸோ நம்ம இந்த நம்ம டிரைவை பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் ரீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் எவ்வளோ கரெக்ட் வருது எல்லா பேராமீட்டர்ஸ் நம்மளால ரீட் பண்ண முடியும். இதில் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். இதில் வந்து ஆப்ஷன் இருக்கு. ப்ளஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இபியும் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேஸ் அவுட்புட் சிங்கிள் பேஸ் இன்புட் கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த டிரைவ் வந்து என்ன பண்ணிருக்கோம் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது கீழே ஒரு சுவிட்ச் இருக்கு. இந்த சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணுறது மூலியமா மோட்டர் வந்து ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து டிசி சப்ளை. இந்த டிசி சப்ளை வந்து ஏசி சப்ளை கனெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த டிரைவ் யூஸ் பண்ணுறோம். இந்த டிசி பவர் வந்து உள்ளே வருது. ஸோ இந்த ஒயர் வழியாக உள்ளே வருது. ஸோ இந்த ஏசியை கனெக்ஷன் பண்ணி இந்த அவுட்புட் 3 பேஸாக கொடுக்குது. ஸோ நம்ம 3 பேஸ் 1 HP மோட்டர் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். 2 இன்ச் டெலிவரிக்கு நமக்கு டெலிவரி அவுட்புட் கொடுக்குதுங்க. ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மேலே தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது மான ஐடி இருக்குது மின்னல் பண்ணுது அப்படின்னா 0 வச்சுக்கணும். 0 வச்சு கீழே பார்த்தீங்கன்னா இதை ஆஃப் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆன் பண்ணவங்க என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை தான் ஒன்றுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வச்சு ஆன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிட்டு அப்புறம் கீழே இதை ஆன் பண்ணணும். சரிங்களா? கீழே இதை ஆன் பண்ணி வச்சு இதை ஆன் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி வாரம் மேலே வந்து பேனலை க்ளீன் பண்ணி விட்டோம். க்ளீன் பண்ணிட்டு அந்த தண்ணியோட ஆட்டம் க்ளீன் பண்ணல. அதை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கணும். சரிங்களா? 5 நாளைக்கு மட்டும் பண்ணுவோம். வணக்கம் மக்களே. இப்போ நம்ம வந்து இந்த தோட்டக்காரங்க தான் நம்ம வந்து பம்பு பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த தோட்டக்காரர் எப்படி பம்பு ஓடுது என்ன மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருந்தோம் சொல்லுவாங்க. நாங்கள் ராசிபுரம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்தில் வந்து நாங்கள் உரம்புங்கிற ஏரியாவில் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து காடு வந்து மலை சைடு தான் இருக்குது. எங்களுக்கு வந்து கரண்ட் வசதி வந்து ரொம்ப கம்மி, சப்ளை ரொம்ப டிமாண்டாக வரும். இன்ஜின் ஆயில் இன்ஜின் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதனால வந்து ஆயில் இன்ஜின் ஓட்டக்குள்ளே எப்படின்னா எண்ணெய் செலவு எங்களுக்கு ரொம்ப அதிகமாகிட்டு இருந்துச்சு. இதுமாரி சொன்னாங்க சோலார் போட்டு தரணும்னு சொல்லி சொன்னாங்க. சரி நாங்களும் சரி வந்து போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். முன்னாடியே 2 பேனல் வச்சு எங்களுக்கு போட்டு கொடுத்துருந்தாரு. 2 பேனலில் போட்டுருந்து நல்லாவே ஓடிட்டு இருந்துச்சு. 3 வருஷம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. திடீர்னு மோட்டர் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதை ரிப்பேர் பண்ணதை பார்த்ததுக்கு ரிப்பேர் வேணாம் புதுசாக போட்டுக்கிறேன்னு சொல்லி சார் சொன்னார். சரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு 2 நாள்லேயே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. இன்றைக்கி தண்ணி எடுத்துகிட்ருக்கோம், நல்லா ஓடுது. ஏசி மோட்டரும் நல்லா தண்ணி ஓடுது. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வெள்ளம் பண்ணுறதுக்கு நல்லா சௌரியமாக இருக்குது. இவருக்கு வந்து சார் போட்டு கொடுத்தனால எங்களுக்கு சோலார் நல்லா யூஸ் ஆகுது. காட்டுக்கு எல்லாமே நல்லாயிருக்கு.